தமிழ்தாய் வாழ்த்து இன்றைய தினம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினவருடைய பெயர்களாக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் ஆழ்ந்த நிகழ்ச்சின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது. அரசு இதுக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்கல. இது வரைக்கும் ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க. அதாவது ஒரு தமிழுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்றுக் கொடுத்தவர், மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ் மொழிக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தமிழ்தாய் வாழ்த்து மூலமாக இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய பெயராக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதின பாட அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய அமைச்சர்களோ அல்லது வந்து அதிகாரிகளோ போகலை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமில்லை. நீங்கள் இதுக்கு தீர்வு காணணும். நீங்கள் சும்மா வந்து எத்தனை மீட்டிங்கை நீங்கள் புறக்கணிப்பீங்க? தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளும் அதான் செய்வாங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு என்ன ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்க போறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. என்னுடைய கேள்வி, நீங்கள் புறக்கணிக்கிறதுல தீர்வுக்கு என்ன வழிங்கிறத சொல்லணும். புறக்கணிக்கிறதால தீர்வு வராது. அந்த பாட வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, அதுதான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார். குறிப்பா வந்து தமிழ்நாடு அரசுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், மேகதாதுவா இருக்கட்டும், நீட் விஷய விவகாரமா இருக்கட்டும், அதே போன்று வந்து பல்வேறு விஷயங்களா இருக்கு. தொடர்ந்து முதலமைச்சர் பேசவே மாட்டார் இது குறித்து. எந்த ஒரு ஏன்னா தேர்தலுக்கு முன்பே நாங்கள் வந்து நீட் எதிர்ப்பு, அதாவது மத்திய பாஜக அரசு நாங்கள் எதிர்ப்புன்னு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இது குறித்து இதுவரைக்குமே பேசல. பல்வேறு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அது குறித்து இல்லை, பேசாமல் இருந்தது ஆட்சிக்கு முன்னாடி வேணா அவருக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பேசாமல் மக்களோடு தொடர்பற்று இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு அதுவே ஒரு ஆபத்தாக முடியும். அது எப்போ முடியும், எப்போ வந்து சேரும் சொல்ல முடியாது. எதை சரி என்று, எது வந்து சரியானது என்று அவர்கள் முன்பு கருதினார்களோ, ஆனால் இப்பொழுது அப்படி கருத முடியாது. அன்று அவர் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு திரைப்பட நடிகர். ஆனால் இன்று வந்து 8 கோடி தமிழ் மக்களுக்கு, இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழக மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். அதனால வந்து ஹேர் டு கம்யூனிகேட். அவர் வந்து மக்களோடு மக்களாக தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும், ஊடக பேசணும், என்ன திட்டம்னு சொல்லணும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார். அந்த மௌனம் மிக மிக ஆபத்தாந்து நான் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன். அந்த ஆபத்து எப்போ வரும், எப்படி ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்கள் உலகெங்கு எப்படி நடந்துக்குது, டெல்லியில் எப்படி நடந்துங்கிறது. அதை பாடுவதை மூன்றாவதாக பாடுவதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் சார் வந்து இந்த கதையை எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அனுமதிக்க முடியாது. அனுமதிக்கிறது எப்போ, பாட வைக்கிறது எப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதை விட்டு போட்டு நீங்க அந்த இடத்துல நிற்கிறீங்க. அது நானும் நீங்களும் சொல்லலாம், ஒரு பத்திரிகையாளர் சொல்லலாம், ஒரு சமூக ஆர்வலர் சொல்லலாம். ஆனால் யூ ஆர் சிட்டிங் இன் a பொசிஷன். நீங்க அதிகாரிகள் இருக்கக்கூடியங்க. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைப்பதற்கு உண்டான திட்டம் என்ன உங்களிடத்தில் இருக்கு, செயல்பாடு என்ன இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க. அதை விட்டு போட்டு கதை பேசிட்டு இருக்கிறீங்க. சார், கரூர்ல வந்து அந்த கூட நெரிசலில் இருந்தவங்களுக்காக வழங்கப்பட்ட அரசு பதவி அப்படின்றத உயர்நீதிமன்றம் தடை வச்சிருக்கு. அதை ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன். அரசனையில் ஸ்வீட் செய்யக்கூடாதுங்கிறது ட்வீட் போட்டேன். அது அப்படி தான் பண்ண முடியும். அது வந்து தவறான நடைமுறையை வந்து எப்படி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கணும், அது உச்சநீதிமன்றம் போனால் ஏற்றுக்காது. தவறான நடைமுறைகளை இந்த அரசு வந்து செய்யக்கூடாது. இந்த அரசு வந்து வந்ததுலேருந்து ஒரு செயல் கூட வந்து ஒரு சக்ஸஸாக செய்யலை. நீங்கள் அப்பாயின்மெண்ட் செயலாளர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க, அடுத்த நாள் வாபஸ் பண்ணணும் ஆச்சுங்களா. எல்லா விஷயத்திலுமே வந்து ஆழ்ந்து திங்க் பண்ணுறதுக்கு முடியல, அல்லது நல்லவர்கள் ஆலோசனை பெறக்கூடிய, நல்ல பக்கத்தில் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களும் பக்கத்தில் ஆள் இல்லை. ஸோ அதனுடைய விளைவாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எல்லாமே தோல்வியில் முடிகிறது.